நடிகருக்கு எப்படி கஷ்டம் புரியும்? உனக்கு ஒரு பிரச்சனைனா அடிவயிறு வலிக்க உனக்கு அழ தெரியும், அவனுக்கு கிளிசரின் ஊத்தி தான் அழணும். நாளைக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது வீட்டுல, அவனுக்கு எத்தனை கோடி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. உன்னுடைய அம்மாத்தாக்கு என்ன பிரச்சனை, உன்னுடைய ஊர் உலகத்துக்கு என்ன வேணும் அது உனக்கு தெரியும். அவருக்கு மேடையில வந்து 10 நிமிஷம் மைக்க பிடிச்சு பேச தெரியும், அவ்வளவுதான். தன்னை பார்க்க வர்றவங்க பவுன்சர் தூக்கி வீசுறானே, இலக்கட்டை தூக்கி வீசுற, எச்சியலையை வீசுற மாதிரி வீசுனா வீசிட்டு போட்டோம், எனக்கு என்னப்பா, அவன் போயிருவான். நல்லா புரிஞ்சுக்க, இறைவன் தான் உன்னை காப்பாற்றுவானே தவிர பணத்திற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நடிகர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு பணம் தான். 250 கோடியை விட்டுட்டு வர்றேன், நான் சும்மாவா வருவேன்னு கேட்கிறார். ஏங்க 250 கோடியை விட்டுட்டு வராருங்க, அரசியல்வாதி ஆயிட்டா. இங்க வந்தா நிறைய காசு பார்க்கலாம், போடுற கையெழுத்துக்கெல்லாம் காசு. இவன் பின்னாடி சென்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி உருப்படும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் யோசித்துப்பார். ஆக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று சொன்னால் நீ தேடி தேடி பல புத்தகங்களை படிக்கிறாயோ இல்லையோ, அல்லது சரியானவர்களிடம் சென்று பாடம் கற்கிறாயோ இல்லையோ, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஏகத்துவத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து. இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், இவரிடத்திலே தான் உனக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. முகமது நபிட்ட தான் இருக்கு. அவருக்கு உன்னுடைய கஷ்டம் புரியும், உனக்கு சரியான வழியை காட்டுவாரு.